கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனம் நடத்திய பட்டமளிப்பு விழாவில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு. கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் நர்சிங், பார்மசி, தொழிற்சார் சிகிச்சை, பிசியோதெரபி மற்றும் துணை சுகாதார அறிவியல் ஆகிய கல்லூரிகளுக்கான 14வது பட்டமளிப்பு விழா தனியார் அரங்கில் அபிராமி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள், மருத்துவர்கள் குந்தவி தேவி, செந்தில்குமார், பாலமுருகன், உமாதேவி, சரிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் விழாவில் சிறப்பு அமைப்பாளராக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக ஏபிஐ பிஆர்எஃப் இயக்குநர் டாக்டர் முருகநாதன் கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பல்வேறு துறைகளில் கல்லூரி படிப்பை முடித்த சுமார் 284 இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர், கற்ற பாடமும் மற்றும் கடின உழைப்பும் வெற்றிக்கு முக்கியம் என்றும், தொழில் வாழ்க்கையையும் மேம்படுத்த இது மிகவும் அவசியம் எனவும், மாணவர்கள் தங்கள் ஆர்வம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கை பாதையை தேர்வு செய்வதால் வெற்றியை எளிதில் பெறலாம் என கூறினார். விழாவில் ஸ்ரீ அபிராமி கல்லூரி டீன் டாக்டர் ஜெயபாரதி, ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேணுகா, மருந்தியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, தொழில்சார் சிகிச்சை கல்லூரி முதல்வர் டாக்டர் நரேஷ் பாபு, உடல் இயக்கவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குகன், சுகாதார அறிவியல் கல்லூரி முதல்வர் மணிமேகலை உட்பட கல்லூரி துறை தலைவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.